இத்தனை 8 வயசுல அபிஷேகம் பற்றி 9வது வயசிலிருந்து தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆரம்பிச்சவன் நான். இத்தனை வருஷமா சொல்றேன், நான் வெளியே கிளம்புறேன், அப்பா கிளம்புறேன் போலாம், இந்த வார்த்தை சொல்லாம வெளியே வராது வண்டி. இதுவரைக்கும் அப்பா என்னை தனியா விட்டதே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நாள் ராத்திரி சித்தோடு பக்கத்தில், சேலம் பக்கத்தில் கன்வென்ஷனை முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஒரு 11:30 மணிக்கு நான் கார் எடுத்திருப்பேன். 11 மணிக்கு மேலே தான் நைட் எடுத்தேன். நான் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவேன், அது என்னுடைய பழக்கம். வண்டி ஒரு 140 150 அந்த லெவலில் வண்டி நைட் வந்துட்டுருக்கு. பல நாட்கள் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி வேற டயர்டு. பொதுவாக நல்ல தெளிவாக தான் இருப்பேன். அதுக்கு மேலே தூக்கம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்னா, அந்த விக்ஸு டப்பா எப்போவுமே வச்சுருப்பேன். இந்த இடத்துல எல்லாம் அப்படி புரட்டிட்டு தான் இப்படியே இருந்து வண்டி ஓட்டுவேன். காலையில் போனேன். அன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு, சேலம் பக்கம் மீட்டிங் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நீ தனியாக விடவே கூடாது. நான் தனியாக எங்கேயாவது போகிறோம்னா நீங்கள் என்னை விடவே கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறோம், டெய்லி ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜெப நேரம் மட்டும் இல்லைன்னே, நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒருத்தர் என் கூட, ஒருத்தர் நம்ம வீட்டில், ஒருத்தர் நம்ம வேலை செய்கிற இடத்துல, ஒருத்தர் நம்ம 2 வீலர்ல, ஒருத்தர் நம்ம அறைக்குள்ள, ஒருத்தர். இதுதான் உறவு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் ஒரு 2 மணி இருக்கும், 2 மணிக்கு மேலே தான் இருக்கும். என்ன செய்துட்டேன், தூங்கிட்டேன். பார்த்துக்கிடுங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வரேன். நான் வண்டி 140 மேலே தான் குரூஸ் போட்டிருக்கேன். 140க்கு மேலே தான் குரூஸ். அதனால தான் நான் யாரையும் என் கூட வச்சிருக்க மாட்டேன். போனாலும் தனியாக போயிடணும், அப்படி தான் போகும் நம்ம வண்டி. அப்போ தோத்துற வண்டி வேகமாக பயணிக்குது, கண்ணு தூங்கிட்டு நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என்னை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துறணும். எத்தனையோ லட்சம் மைல்கள் ஓடி இருக்கேம்மா, லட்சம் மைல்கள் ஓடிட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் எப்படி நான் மாறேன். நம்ம இப்போ டிராவல் பண்ணி போவோம்ல, பார்க்கறதெல்லாம் நினைவுக்கு இருக்குமா இல்லையா? நான் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவேன் நைட்டு. ஆனால் எதையுமே பார்த்த ஞாபகமே எனக்கு இருக்காது. ஆனால் என் வண்டி மட்டும் கரெக்டாக என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். இதை ஏன் சொல்றேன்னா, அப்படிதான் ஒரு நாள் நான் இந்த திண்டுக்கல் பக்கத்தில், திண்டுக்கலுக்கு நாமக்கலுக்கு அந்த ரோட்டில் நடக்குது. ஒரு நாள் அதிகாலை 2 மணிக்கு மேலே, மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை ராத்திரி நாம் வேகமாக போகணும். தூங்கிட்டேன். வண்டி என்ன செய்திருச்சு, ரோட்டை விட்டு கீழே இறங்கிருச்சு. எனக்கு தெரியாது. அதான் உறவு என்பதற்கு தெளிவாக சொல்றேன். அன்னைக்கு காலையில் அந்த நேரத்தில் யாருமே என் கூட இல்லை. திடீர்னு ஒருத்தர், இப்படி அடிக்க முடியாது, இப்ப என் வலது தொடையில பட்டார்னு ஒரு அடி பட்டார்னு விழுந்துச்சு. காலில் ஒரு சாதாரணமா அடிக்கிறவர் எப்படி இருக்கும், டப்புன்னு கண்ணு திறக்கிறேன். இந்த ரோடு இப்படி போய் இந்த ஒரு பாலத்துக்கு வேண்டி என்ன செய்யும், குறுகும் தெரியுமா? அந்த இப்படி குறுகி அடுத்த நிமிந்து மறுபடி போகும். ஏறத்தாழ இதற்கும் ஒரு 30 அடி, அவ்வளவு தூரம் தான் இருக்கு. எனக்கு எப்படி முழிச்சோம்னே தெரியும். டக்குன்னு கட் பண்ணி வண்டி நிமிர்ந்துருச்சு. உண்மையிலே சொல்றேன், அந்த இடத்தை மறுபடியும் நான் பார்த்தேன். 40 அடிக்கு மேல பள்ளம் வந்துட்டேன். ஆனா ஒண்ணு, மறுநாள் கால் வீட்டுக்கு போய் இறங்குற ஐயா, கால் ஊன முடியாது. 2 நாள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் சோப்பு தேய்க்க முடியாது என் உடம்புல, அவ்வளவு வலி. பேண்ட் போட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் எப்படி ஆராதனை நடத்தினேன்னு நினைக்கிறீங்க? காலை இப்படி வச்சுட்டு தான் ஆராதனை நடத்தினேன். என் வண்டியில தான் யாருமே இல்லையே. என்ன அடிச்சது யாரு? நான் சொல்லுது உனக்கு புரியுதா? நான் ஒத்தைத்தானே இருந்தேன்.
என் வண்டியில யாரும் இல்லை. என்ன அடிச்சது யாரு? என்னை எழுப்புனது யாரு? நம்ம ஆலயத்தில் போறோம், ஆவியில நிரம்புற ஆராதிக்கிற, நம்ம வெளியே வரோம்னு நினைக்கிறிய ரிலேஷன்ஷிப் வித் காட், தெய்வத்தோடு கூடிய உறவுன்னா என்ன? பாடுற நேரம் மட்டுமா? பிரசங்க நேரம் மட்டுமா? ஆராதிக்கிற நேரம் மட்டுமா? இனி மரிக்கிறது வரையிலும் இயேசு இல்லாத, ஆவியானவர் கூட இல்லாத ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. எனக்கு இன்னைக்கும் அதை நினைச்சா பயமா இருக்கும். அவ்வளவு வலி, இப்படி தொட முடியாது, அவ்வளவு வலி. மறுநாள் காலையில போய் காரை விட்டு இறங்கி நடந்து போக முடியல. என் மனைவி என்கிட்ட கேட்கிறேன், என்னாச்சு? தோத்திர சொல்றேன் உனக்கு, வா. ஆலயத்தில் சாட்சியா சொன்ன பிறகுதான் தெரியும். சில நாட்கள் என்னால செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அதை தொட முடியாது. ஒரு வாரம் கிட்ட ஆச்சு நான் கால் ஊனி நடப்பதற்கு. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் கூடவே இருப்பார், கர்த்தர் நடத்துவார்னு எல்லாம் சொல்றமே, பொய்ன்னு சொல்றீங்களா? உறவை வலுப்படுத்து, மாற்றத்திற்கு ஒன்று செய். கர்த்தரை விட்டு தனித்து பயணிக்காதே. ஜெபிக்காத நாளை துவங்காதே. ஆலயத்திற்கு செல்லாத ஒரு வாரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதிருக்க.